என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவ குமாரன். சிலுவை பார்க்கிற போதெல்லாம் அதிலே வழிந்தோடிய அந்த தேவனுடைய அன்பைத்தான் நாம பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனை அறியாத ஜனங்கள் கூட இந்த சிலுவை பார்க்கிற போது என்ன சொல்றாங்கன்னா, இதிலே ஒரு தேவகுமாரன் பாவிகளுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு மாறாதது. இன்றைக்கு வரைக்கும் அந்த அன்பு மாறுகிறது இல்லை. ஏன் அந்த சிலுவை மேன்மை பாராட்டுகிறோம்? ரோமர் 4:7 சொல்லுகிற போது சொல்லுகிறார், சத்துருடைய சகல வல்லமைகளின் மேலே இயேசு ஜெயம் எடுத்த இடம் அது. அவருடைய சகல விதமான அதிகாரங்கள் எல்லாவற்றின் மேலும் தேவன் என்ன செய்கிறார்? ஏன்னா அந்த பாவத்தின் மேலே, சாபத்தின் மேலே, மரணத்தின் மேலே, சகலவற்றின் மேலும் சிலுவையிலே என்ன செய்தாரா? ஜெயம் எடுக்கிறார். அதுதான் பவுல் சொல்லுகிற போது எப்பொழுதும் அவன் பேசுகிறான். அவர் சிலுவையில என்ன செய்தாரா? அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் வெளியரங்கமாக்கி அவைகளை உரிந்து கொண்டு சிலுவையின் மேல என்ன செய்தாரா? வெற்றி எடுத்திருக்கிறார். பாவ சாபங்கள் ஒரு மனிதனுக்கு மன்னிக்கப்படுகிறது என்பது அவனுடைய நித்திய வாழ்வுக்கு நேராக அவனை நடத்தி கொண்டு போகிறது. அப்ப சொல்லுகிறான், இவைகள் எப்படி சாத்தியமானன்னு சொன்னா, இயேசு சிலுவையிலே எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த போது அது சாத்தியமாகிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டா. ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையை நீங்கள் சார்ந்து கொள்ளுகிற போது, அந்த சிலுவையிலிருந்து புறப்படுகிற அந்த ஆசீர்வாதங்கள், சகரியா சொல்லுகிற போது சகரியா 13:1 நீங்கள் வாசிக்க முடியும். சிலுவையிலே புறப்பட்டதான அந்த ஆசீர்வாதம் பாவத்தை, சாபத்தை, அக்கிரமத்தை இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்ம என்ன செய்கிறதா? நீக்குகிறதற்கான ஒரு ஊற்று.